அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த ஜாதகர் சூரிய திசையில் தான் பிறப்பாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சூரியன் திசை என்பது தந்தையுடைய திசையாகும். இந்த தந்தையுடைய திசையாக இருக்கிறதுனால அதை பாருங்கள், அப்பாவுடைய குணம் எப்படியோ அப்படியே இருக்கும். ஏன்னா சூரியன் திசையினுடைய வடிவ அமைப்பே அப்பாவுடைய குணம்தான். அப்பாவுடைய குணம் இருக்குதுன்னு சொன்னால் அப்பா என்னென்னலாம் செஞ்சாரோ அதையெல்லாம் இவர் செய்வார். அப்போ பாருங்கள், அப்பாவுடைய தொழில் இவருக்கு வரும். அப்பாவுடைய தொழில் இவர் என்னென்னமெல்லாம் அப்பா கஷ்டப்பட்டு வந்தார், என்னென்ன தொழிலுக்காக எந்தெந்த பொருள் வாங்கி எதை உருவாக்குனார், இது எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர் அப்பாவுடைய பாரம்பரியத்தை பிடிச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் என்பது கௌரவம். மெயின் இந்த இடத்துல சூரியன்கிறது கௌரவங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். ராஜாக்கள், அந்த காலத்தில் ராஜாக்கள், மன்னர்கள், இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்களெல்லாம் ராஜ கிரகம் யாருன்னு கேட்டால் சூரியன் தான். இந்த சூரியன் எவ்வளோ ஒரு கம்பீரம் இருந்தால் அந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறப்பாங்க. கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஆனால் பேச்சு பாருங்கள், அவங்களோட பிரம்மாண்ட பேச்சு, கௌரவமாக பேசுவாங்க. எதையை பார்த்தீங்கன்னாலும் சூரியன் திசையில் பிறந்திருக்கிறவங்க, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு அந்த கௌரவமான பேச்சு அவங்களுக்கு இருக்கும். இதிலேயே அந்த கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேசராசியில் இருப்பாங்க. மீதி 2, 3, 4 இந்த 3 பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க. இவங்களுக்கு 2 குணம் இருக்கும். மேசராசிங்கிறது ஃபஸ்ட்டு கோபம் அதிகமாக இருக்கும். ரிஷபம் என்பது என்னென்னா அதுலேயே கார்த்திகை நட்சத்திரத்தில் 3 பாதம் இருக்கிறனால கௌரவம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த கௌரவமான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக அது என்னென்னமெல்லாம் ஆசைப்படணுமோ அதை எல்லாம் தேடுவாங்க. இந்த சூரியன் திசையில் பிறந்தவங்களுக்கு பதவி, புகழ், புகழ்ச்சி இது எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அவங்கள புகழாரம் சூட்டினாலோ அவங்கள ஒரு மகிமையோடு பேசினாலோ அவங்களுடைய மன வாழ்க்கையில் ஒரு பெரிய பரவாயில்லையப்பா என்னை இவ்வளோ தூரம் பாராட்டுறையே அப்படின்னு எவ்வளோ பெரிய கோபம் இருந்தாலும் அவங்கள புகழ்ச்சியாவோ பாராட்டினாவோ அவங்களுக்கு மாலை அவங்க கழுத்தில் போட்டாலோ ஒரு பொன்னாடை அவங்க மேலே போட்டிங்கனாலோ அவங்க ஒரு கௌரவமாக அப்படியே புகழ்ச்சி ஆகிட்டாங்கனாலே அவங்களுக்கு ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர் இதையெல்லாம் விரும்புவாங்க. ஏன்னா சூரியன் திசையில் பிறந்த சூரியன்னா ஒரு சிம்மாசனம், ஒரு நல்ல சேரில் உட்கார வச்சு அவர் அழகு பார்த்தா அவர் வாழ்நாள் முழுவதும் அவர் நம்மளை மறக்க மாட்டார். அவருடைய சூரியனாலே ராஜகிரகம்னு சொல்லிட்டோம். இவருடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல குவாலிட்டியான மனிதர்களுடைய பழக்க வழக்கம் தான் இவங்களுக்கு இருக்குது. பெரிய பெரிய மனிதருடைய பழக்க வழக்கங்கள், கொடுக்கல் வாங்கல், இது எல்லாமே ரொம்ப பெரிய ஆளுகளுடைய பழக்க வழக்கம், குவாலிட்டியான மனிதர்களுடையது தான் இவங்க பழகியே வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரத்தில் 2 ராசி சம்மந்தப்படுதுன்னு நம்ம சொல்லிட்டோம். எப்படி? கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மேசமும் 2, 3, 4 பாதத்தில் ரிஷபம் இருக்கிறனால அதில் ஒரு பாதமும் இதில் ஒரு 3 பாதம் இருக்கிறனால ஒரு மன வாழ்க்கையில் ஒரு குழப்பம் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒரு குழப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. ஒன்று வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி இல்லைங்க, நான் எனக்கு எல்லாமே ஒரு திருப்திகரமாக இல்லை, ஒரு சாட்டிஸ்ஃபைஸாக இல்லை, ஒரு பெரிய லெவலில் இல்லை, இது ஒரு புலம்பல் அவங்களுக்குள்ளே கொஞ்சம் இருக்கும். இந்த கௌரவமான மனிதருங்கிறனால வெளியே சொல்ல மாட்டாங்க, ஆனால் மனசுக்குள்ளே இருக்கும். மாடி வீட்டில் வாழ்கிறதுக்காக ஆசைப்படக்கூடியது கிருத்திகை நட்சத்திரம் தான். நிறையா பேர் பாருங்கள், சூரியன் என்பது அந்தரத்தில் உயரத்தில் இருக்குது. மாடி என்பது பூமி மட்டத்திலேருந்து ஒரு ஸ்டெப் மேலே. பூமியிலிருந்து கீழ் ஃப்ளோர் விட்டு மேல் ஃப்ளோரில் அதிகமாக இருக்கிறவங்க எல்லாருமே மலை, மேடு, பெரிய பெரிய உயர்ந்த இடம் பூராமே சூரியன் தான். மாடி வீட்டில் அதிகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க, கீழே இருக்கிறத விட அவங்க மாடியில் இருந்தால் தான் அவங்களுக்கு ஜாதகமே வேலை செய்யும், யோகம் நல்லா இருக்கும். கீழே இருக்கிறத விட அவங்க மேலே இருக்கணும். இதெல்லாம் பாருங்கள், மாடி வீட்டில் வாழ்கிறதுக்காக இவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க. இவங்களுக்கு சூரியன்னா நம்ம கவர்மெண்ட்டு, ராஜகிரகம், பெரிய பெரிய அரசாங்க கிரகம்னு நம்ம சொல்லிட்டோம். அரசாங்கத்தில் போய் இவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு உதவி வேணும்னு கேட்டால் அந்த சூரியன் திசையில் பிறந்துக்கிறவங்க, சூரிய நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்கள கூட்டிகிட்டு போனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சலுகையை இவங்க அப்படியே வாங்கிட்டு வர முடியும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்கெல்லாம் பாருங்கள், நாற்காலியில் உட்காந்து பச்சைங்களை சைன் பண்ணுறவங்க அத்தனை பேருமே சூரியனோட ஆதிக்கம் தான்.
பெரிய பெரிய அதிகாரிக, பெரிய பெரிய மனிதர்கள், பச்சைங்களை சைன் பண்ணக்கூடியவங்க, ஆணையிடக்கூடியவங்க, பெரிய பெரிய அரச சபையில் போய் உட்கார்ந்து தீர்ப்பு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாரும் பாருங்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக தான் இருக்கும். அப்போது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தாலே சூரியன் திசை தான். இந்த சூரியன் திசையில் பிறந்துக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய சக்தி அதுக்குள்ளே ஒளிச்சு வச்சுருக்கு. அப்போது இவங்களுடைய ஜாதகத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கம்பீரமான தோற்றம் இருக்குது இவங்களுக்கு. எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தீங்கனாலும் இவங்களுடைய அமைப்பே வந்து ஒரு நல்ல யோகமாக இருக்கும். இவங்களுக்கு பாருங்கள் ஒரு நிரந்தர வருமானம், என்ன ஒரு நிரந்தர வருமானத்தை பலப்படுத்தக்கூடிய யோகம் இவங்க ஜாதகத்தில் அப்படியே இருக்கும். மடிப்பு கலையாத துணி யார் போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்கிறவங்களுக்கு பாருங்கள், மடிப்பு கலையாத துணி போட்டு நல்ல கத்தி மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி அந்த கம்பீரமான நடந்தால் தான் நம்ம கூப்பிட்டே கேட்கலாம், ஐயா நீங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீங்களா? கார்த்திகைனாலும் ஒன்று தான், கிருத்திகைனாலும் ஒன்று தான், அதில் எந்த மாற்றம் இல்லை. ஐயா நீங்கள் ஏதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தீர்களோ அப்படின்னு கேட்டால் எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்கம்பாங்க. அந்த மடிப்பு கலையாத துணி, இந்த மாதிரி கோட்டு, நல்ல கெட்டியான கோட்டு, அந்த கம்பீரமான நடை, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அவ்வளோ ஒரு கம்பீரமான நடை இருக்கும். ஒரு காலத்தில் அவர் ராஜா வழியில் தான் அவர் பிறந்திருப்பார். அதனால தான் அந்த ராஜ நடை, அவருக்கு அந்த ராஜ நடை நடக்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமே. கையில் காசு இல்லைனாலும் கூட, உணவு இல்லைனாலும் கூட கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் அந்த ராஜ நடை நடந்து காமிப்பாங்க. இவங்க எல்லாமே அந்த கிருத்திகை நட்சத்திரம் தான். அப்போது அவங்களோட வாழ்க்கையில் ஏதாவது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு 2 ராசியும் சொல்லிட்டேன். அப்போ அவங்களுடைய தாத்தா, அவங்களோட பாரம்பரியத்தில், அவங்களோட வம்சத்தில் 2 திருமணம் பண்ணவங்க அவங்க வீட்டில் இருப்பாங்க. சொல்லுவாங்க, எங்கள் தாத்தாக்கு 2 சம்சாரம் தானுங்க, நான் இளைய குடியாக இருக்கிறேன், இவங்க மூத்த குடியாக இருக்காங்க, அவங்க வீட்டில் ஒரு 3 பசங்க, எங்கள் வீட்டில் ஒரு 4 பசங்க, 5 பிள்ளைங்க, எல்லாத்துக்கும் சொத்து எப்போ கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் எப்போ எங்கள் தாத்தா பிரித்து கொடுப்பாரு அப்படிம்பாங்க. இதெல்லாம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 ராசிகளாக இருக்கிறதுனால 2 குணங்கள் இருப்பதனால இருமணம் திருமணமாக மாறிக்குது. அப்போ 2 திருமணம் அவங்களோட குடும்பத்தில் இப்படித்தான் அவங்களோட வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. இது எல்லாம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்குது. அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் கூட்டு தொழில் ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு கூட்டு தொழில் செஞ்சு மேலே வரணும்னு நினச்சா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அந்த யோகம் இருக்கும். கூட்டு குடும்பத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு திட்டம் போடுவாங்க. ஏன் அப்படி? உடஞ்ச நட்சத்திரம், அவங்களுடைய நட்சத்திரமே பாருங்கள் உடஞ்ச நட்சத்திரம். அந்த உடஞ்ச நட்சத்திரங்கிறது என்ன? ஒரு பாதம் மேசத்தில் இருக்குது, மீதி 3 பாதம் ரிஷபத்தில் இருக்குது. அப்போது உடஞ்ச நட்சத்திரமாக இருக்கிறனால ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறவங்க திருமணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தனி குடித்தனமாக போய் வாழ்கிறவங்க எல்லாருமே இந்த கிருத்திகை நட்சத்திரக்கார் தான். அப்போ அந்த மாதிரி நட்சத்திரக்காரர்களெல்லாம் முதலே நம்ம திருமணம் பண்ணாதுக்கு முன்னாடியே இவங்கெல்லாம் தனியாக வச்சா தான் நல்லா இருக்குன்னு முதலே சொல்லிவிட்டு சங்கடம் இல்லாமல் அவங்க வெளியில் போயிடுவாங்க. இது வந்து உடஞ்ச நட்சத்திரம்னு சொல்கிறாங்க. கிருத்திகை நட்சத்திரம் வந்து உடஞ்ச நட்சத்திரம். அப்போ அது ஊனப்பட்டுருது. அந்த இடத்துல நட்சத்திரங்கள் வந்து உடஞ்சி பிரிஞ்சு தனித்தனியாக ராசிக்கு போயிடுது. அப்போது அவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சூரியன்னா உடம்புல உஷ்ணம் இருக்குமா? சின்ன வயசில் அவங்களுக்கு அம்மா போட்டிருக்கும். நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவோம், இந்த மாதிரி மாரியாத்தா பார்த்துருக்குதுங்க, காலை கழுவிட்டு உள்ளே வாங்க, வீட்டில் தண்ணி வச்சுருக்குது, பத்தினி தலை வச்சுருக்குது, அதனால் ஆத்தா பார்த்துருக்குது, அதனால் நீங்கள் பார்த்து சூதானமாக தான் வரணும்பாங்க. அப்போ என்ன காரணம்னா அந்த சூரியன் திசையில் பிறந்திருக்கிறவங்க, அந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த உஷ்ணம் இருக்கிறதுனால அவங்க சின்ன வயசில் 1 முறை 2 முறை 3 முறை அவங்களுக்கு அம்மா போட்டுக்கிட்டே இருக்கும். அப்போது பகல்லையும் கூட நல்ல வெளிச்சத்தில் வாழணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சூரியன்னா பிரைட்டு, நல்ல வெளிச்சம், உலகத்துக்கே ஒளிகடக்கூடிய சூரியன். அந்த சூரியனுடைய வெளிச்சம் ஒரு நல்ல லெவலில் பெரிய லெவலில் வரணுங்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், வான் உயர்ந்து வாழணும், உலக புகழ் பெற்று வாழணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கிறனால ஒரு பட்ட பகலையும் கூட வீட்டில் லைட் போட்டு நல்ல சொகுசு வாழ்க்கை கம்பீரமாக கௌரவமாக வாழணும்னு நினைக்கிற நட்சத்திரம் கிருத்திகை. அப்போது ஊரில் அவங்க பேர் சொல்கிற மாதிரி அவங்களோட எண்ணங்கள், அவங்களுடைய போக்குவரத்து, அவங்க நடை உடை பாவனை எல்லாமே அவங்களுக்கு அமைஞ்சிடும். அவங்க பாருங்கள், ஊரில் போய் அவங்களுடைய பேர் சொல்லி அவங்க யாராவது அவங்க இன்னார் குடும்பம் இன்னார் பாரம்பரியன்னு கேட்டிங்கன்னா, ஆமாப்பா அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் அவங்க தாத்தாலாம் நல்லா வாழ்ந்து பொழைச்சிட்டு போனார், அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வாழ முடியாது, இப்படியெல்லாம் வந்து அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு இன்றைக்கி இந்த ஜீவன்களெல்லாம் கொடுப்பனை இல்லை, அன்றைக்கி ஒரு காலத்தில் அவளை ஒரு ராஜநடம் நடந்து ஒரு காலத்தில் எல்லாத்துக்கும் அள்ளி கொடுத்துட்டு போனார் அவங்க தாத்தா, அவங்க பேரன்தான் நான் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாமே இந்த கிருத்திகை நட்சத்திரம் தான். அப்போது
அப்போ குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு பேர் புகழாக ஒரு பொறுப்பில் இருந்து நடத்தக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை. ஆனால் பெரிய மனிதர்கள் போல பேசுவாங்க. ஏன்னா இவர் சின்ன குழந்தையிலையும் கூட அவங்க தாத்தா மாதிரியே நடந்து போகிறாருவார், அவங்க அப்பா மாதிரியே நடந்து போகிறாருவார். இதெல்லாம் எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த சூரியன் திசையில் பிறந்து இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த பெரிய மனிதர்களுடைய தோற்றம் அவங்களுக்கு அப்படியே வரும். தங்கத்து மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. இவங்களே கௌரவம், இவங்களே புகழ்ச்சியா என்னென்ன குவாலிட்டியான உலோகங்கள் இருக்குதோ அந்த பொருளை எல்லாம் எடுத்து அது வந்து அவங்களுடைய கையில் அடக்கம் பண்ணி மற்றவங்களுக்கு முன்னாடி அதை சொகுசாக காமிக்கணுங்கிற நட்சத்திரம் கிருத்திகை. இப்போ இவங்களுக்கெல்லாம் என்னென்னா, இவங்க உடஞ்ச நட்சத்திரமாக இருக்கிறனால அதிகமாக இவங்க வந்து கூட்டு தொழில் போட்டு அதிகமாக செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா சில நஷ்டங்களை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் தான் மறுபடியும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தனியாக போய் வாழ்வாங்க. எப்பவுமே தனிமையாக இருக்கிறக்காக ரொம்ப விரும்புவாங்க. இந்த சூரியன்னா ஒரு ராஜா, அவர் அவ்வளோ சீக்கிரம் போய் எல்லோரும் கூட்டாக போய் பார்த்துட முடியாது. அப்போ அந்த திசையில் பிறந்துக்கிறவங்க நாம் ஏன் போய் பேசணும், அவங்களாம் வரட்டும், அதுக்குன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம போய் பார்க்கலாம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை. அப்போது திட்டங்களெல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு நிமிஷத்துக்கு ஒருக்கா மாற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்து இந்த இடப்பட்ட நட்சத்திரமாக இருக்கிறனால அந்த திட்டங்கள் மாறி மாறி ஒரு சில நேரத்தில் அவங்க பேச வேண்டிய சூழல் அவங்களுக்கு வந்துடும். அதே போல் பொறுப்பில் இருந்தாங்கன்னா ஆசிரியர் ஆகக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு நிறைய இருக்கும். எப்பவுமே நாற்காலியில் உட்காரக்கூடிய யோகம் ஆசிரியர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, அதிகாரிகளுக்கு பெரிய பெரிய யோகம் இருக்கும். இப்போ சூரியனுடைய அரசாங்கம் தான் வாத்தியார் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு என்னென்னா, ஆசிரியர் இன்னொருத்தருக்கு குரு, இன்னொருத்தருக்கு வழிகாட்டுறது, இன்னொருத்தருக்கு ஆணை விடுறது, எல்லாங்களுடைய பாரம்பரியத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ ஒரு புண்ணியங்கள் செய்த தாத்தா வம்சாவளி இருக்கிறனால நல்ல ஒரு தவம், ஆன்மீகம், யோகம் இதெல்லாம் இவங்களோட வீட்டில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். இவங்களோட பாரம்பரியம் காலையில் பார்த்தா அணையாத விளக்கெரியும், வீட்டில் 4 செடியிலேருந்து பூவை பறித்து கொண்டு வந்து சாமி கிட்ட வச்சுட்டு வாங்க, திடீர்னு ஒரு விளக்கு போட்டு தண்ணி ஊற்றிடுவாங்க, சாமி கும்பிடுவாங்க, ஏதாவது ஒரு கோயிலுக்கு போவாங்க. இதெல்லாம் இயற்கையாகவே அவங்களோட பாரம்பரியத்தில் இது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, நான் ஒரு 4-5 பூ செடி வச்சுருக்கேன், காலையில் எழுந்திரிச்சா கடவுளுக்கு நான் பொறிச்சு நான் வச்சு தீபம் போட்டு நான் சாமி கும்பிட்டு போட்டு நான் வீட்டை விட்டே நான் வெளியில் வருவனுங்க அப்படின்னு சொன்னாலே அது கிருத்திகை தான். ஏன் அப்படின்னா அலங்கார பிரியர், கௌரவமான பிரியர். அப்போது கோயிலில் போய் நம்ம தெய்வத்தை கும்பிட்றோமோ இல்லையோ, வீட்டில் நம்ம கையெடுத்து ஒரு விளக்கேற்றி வச்சு கும்பிட்டு வந்தாச்சுன்னா மன நிறைவே ஏற்பட்டுரும். இது எல்லாமே இந்த கிருத்திகை நட்சத்திரம் செய்யும். அரசு நிர்வாகம், அரசு குடியிருப்பு, அவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்க, பூர்வீக சொத்து அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், இது எல்லாம் பாருங்கள் சூரியனோட ஆதிக்கம் இருந்தால் தான் இந்த மாதிரி இடத்துக்களை எல்லாம் இவங்க நல்லபடியாக ஒரு செயல்படுத்திகிட்டு இருப்பாங்க. அந்த பாரம்பரியம்னு பேசிகிட்டே இருக்கிறவங்க எல்லாமே கிருத்திகை நட்சத்திரம் தான். எங்கள் தாத்தா, எங்கள் அப்பா எல்லாம் ஒரு காலத்தில் நல்லா வாழ்ந்தார், இருந்தார், பேசினார், இது எல்லாம் நான் சரி பண்ணி கொண்டு வந்திருக்கேனுங்க அப்படின்னு சொன்னாலே அது கிருத்திகை தான். அவங்களோட பிறந்த ஊரில் பாருங்கள், அவங்க பிறந்த ஊரில் அவங்க அப்பாவை பற்றி புகழ்ச்சியாக பேசுகிறவங்களுக்கு தனி மரியாதை இவர் கொடுப்பார். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இவர் பிறந்ததுனால இவரே ஒரு தந்தை ஸ்தானம் ஆயிக்கிறார். அதனால் அந்த சூரியன் திசை வந்து அவருக்கு நல்லா வேலை செய்யுது. அப்போது அவருக்கு அப்போ அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததுனால தந்தை வழியில் இவ்வளவு யோகத்தை இவர் அனுபவிக்கிறார். அது எவ்வளோ பெரிய புண்ணியம். அப்போது என்ன பண்ணலான்னா, அதை எல்லாத்தையும் நீங்கள் சாதகமாக்குறதுக்கு நீங்களே வீட்டில் ஒரு எளிய முறையில் நீங்களே ஒரு பரிகாரத்தை செய்யலாம். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தனியாக இருக்கக்கூடிய சிவனை படம் எடுத்து ஃபோட்டோவை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சு வீட்டில் வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுக்கு மாலை போடணும்னு நினச்சிங்கன்னா, சிவனுக்கு வில்வ அர்ச்சனை மாலை ரொம்ப விசேஷம். அதனால் வில்வ மாலை கட்டி அவரோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு, கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு சிவனுக்கு மாலை போட்டு அவர் அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தார்னா அவருடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவர் ஜாதகத்தில் கிருத்திகை நட்சத்திரம்னு சொல்லிட்டோம், கிருத்திகை முருகருக்கு சம்மந்தப்படுது. அப்போ மயில் வாகனத்தை வீட்டில் செஞ்சு பிரேம் பண்ணி வைக்கலாம். அத்தி மரம், ஆடு உருவப்படத்தை வீட்டில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். மயில் ஒரு மேயுது, மயில் எங்கேயாவது ஒரு பக்கம் மேயும், சோளம் வாங்கி அதுக்கு தூவி விட்டுட்டு வாங்க. அது எவ்வளோ பெரிய விசேஷம்னு பாரு. அப்போது இந்த மயில் மேயிற இடத்துல என்னென்னமெல்லாம் உணவு இருக்குதோ அதெல்லாம் மயிலுக்கு நீங்கள் தீனி கொடுக்கலாம். அப்போது இந்த ஜாதகத்திலேயே ஏதாவது ஒரு யோக பாவங்கள் அவருக்குன்னு நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகத்தை எடுத்து போய் பார்த்தீங்கன்னா அவருக்கு இது எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணுங்கிறது தான். அப்போது வீட்டில் மயில் படம் செஞ்சு பிரேம் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிடலாம். அகத்திக்கீரை ஆட்டுக்கு வாங்கி
தானம் செய்யலாம். ஏன்னா அகத்திக்கீரை வாங்கி கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம். அத்தி மரம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அத்தி மரம் இருக்கும். அந்த அத்திப்பழம்னு சொல்லுவாங்க. அந்த அத்தி மரத்துக்கு வேற பறித்து மஞ்சள் நீரை கொண்டு போய் ஊற்றி அந்த 3 முறை அந்த மரத்தை சுற்றி வந்தாங்கன்னா இவங்க என்ன கோரிக்கை நினைக்கிறாங்களோ அந்த கோரிக்கை அது அப்படியே செயல்படும். அப்புறம் சூரிய நமஸ்காரம் காலையில் எந்திரிச்சா நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண கிருத்திகை நட்சத்திரக்காரர் ரொம்ப நல்ல பவராகிடுவாங்க. கண்டிஷ்டி எல்லாம் நிவர்த்தி ஆகிறதே சூரியனை பார்த்து நீங்கள் வழிபாடு பண்ணியாச்சுன்னா உங்கள்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டி நல்ல ஒரு பவர் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் கோதுமை, சப்பாத்தி இதெல்லாம் ரொட்டி சுட்டு கோயில் வாசலில் கொண்டு போய் ஏழை வாழைகளுக்கு தானம் செஞ்சுட்டு வாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கோதுமை ஏன் சொல்கிறோம், சூரியனுடைய தானியம் கோதுமை. அதில் ரொட்டி சுட்டு உங்களுடைய வயது எவ்வளவோ அவ்வளவு வயதுக்கு அதை ஒரு அன்னதானமாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அப்போது ஞாயிற்றுக்கிழமையில் லட்சுமி நரசிம்மனார் கோயிலில் போய் நீங்கள் 64 எலுமிச்சம்பழம் போட்டு விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எது இருந்தாலும் கிளியர் ஆயிடும். ஏன்னா அந்த 64 எலுமிச்சம்பழம்ங்கிறது ஒரு பொருள். அந்த 64 எலுமிச்சம்பழத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. அந்த மாலை போட்டு லட்சுமி நரசிம்மனாரை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுடைய ஜாதகத்திலே பாருங்கள், லட்சுமி நரசிம்மனார் சூரியன்னா ஏன் ஞாயிறு என்பது சூரியன். அப்போ சூரியனுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா கிருத்திகை. எல்லாத்துக்கும் ஒரு ஒன்றுக்கு ஒரு லிங்க் இருக்குது. அப்போ சூரியன் திசை ஒன்றும் வேண்டாம், சூரியன் திசை யாரோ ஒருத்தருக்கு நடக்குது, உங்களுடைய ஃபேமிலியிலையோ உங்கள் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயோ எங்கேயாவது நடக்குது. நீங்கள் சூரியன் திசையில் தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. பிறக்கும்போது இருப்பீங்க. இப்போ கரண்ட்டில் இருக்குமானா இருக்காது. யாராவது ஒரு ஜாதகத்தில் சூரியன் திசை நடந்தால் அவங்கக்கிட்ட சூரியன் திசை 6 வருஷம். அப்போது 6 ரூபா பணமோ இல்லை 60 ரூபா பணமோ அவர் நடந்துட்டு இருக்கிறவர்கிட்ட காசை வாங்கி உங்கள் பீர்வாவில் வாங்கி அதுலேருந்து சூரியன் என்பது வளர்ச்சி ஆயிரும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப கரெக்டாக இருக்கும். அப்போது இது பழங்காலத்தில் அம்மையாருக்கு, அதாவது பழங்காலத்தில் அம்மையாருக்கு ஒரு தீபம் போட்டு கும்பிடுங்க. பெத்த தாயை நீங்கள் கும்பிட்டு வரணும். அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகன் கோவிலில் போய் 24 கந்தசஷ்டி கவசம் வாங்கி நீங்கள் தானம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளாவது கும்பாபிஷேக கோயிலில் போய் யாகத்தில் உட்காந்துட்டு வாங்க. அங்கே பூராமே நெருப்பு யாகம்தான். அப்போது ஆரஞ்சு பழம்ங்கிறது என்ன, சூரியன் என்பது நிறம் அஸ்தமனமாகும் போது பாருங்கள் ஆரஞ்சு பழம் வாங்கி அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. புத்தகம் இதெல்லாம் வாங்கி, புத்தகம், பேனா, பென்சில், நோட்டு இதெல்லாம் வாங்கி குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. அப்போது இதையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு அவங்களுடைய வயசுக்கு எவ்வளவோ அவ்வளவு கணக்கு பார்த்து அது ஒரு தீபம் போட்டு சாமி கும்பிடணும். மலை மேலே இருக்கக்கூடிய சிவனை போய் பார்த்துட்டு வாங்க. தங்கத்தேரை ஒரு நாள் இழுத்துட்டு வாங்க. சிவன் கோயிலில் போய் அகல் விளக்கு ஒரு தானமாக வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அப்போ திருப்பட்டூர்னு ஒரு ஊர், அதாவது திருச்சி பக்கத்தில் திருப்பட்டூர் தலையெழுத்தை மாற்றியமைக்கும் பிரம்மாவுடைய ஆலயம். அந்த பிரம்மாவுடைய ஆலயத்தில் போய் உங்களுடைய வயசு எவ்வளவோ அவ்வளோ விளக்கு போட்டு உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் அந்த கோயிலில் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தவே மாற்றும் சக்தி அந்த இடத்துல இருக்குது. நீங்கள் அதை போய் செஞ்சுட்டு வாங்க. அது இன்னும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்போது இதெல்லாம் அங்கே தான் இருக்குது, திருப்பட்டூரில் தான் இருக்குது. அப்போ தலையெழுத்தக்கூடிய சக்தி அதில் இருக்குது. சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று செப்பு உலோகம், அதாவது செம்பு பாத்திரம் வாங்கி உலோகம் வாங்கி தானம் செஞ்சுட்டு வாங்க. 6 கிலோ மண்டை வெல்லம் வாங்கி ஆற்றுல விட்டுட்டு வாங்க. இது எல்லாம் இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர் நீங்கள் செய்ய உங்களுடைய பரிகாரம் மிக மிக எளிமையான பரிகாரம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எல்லாம் செய்து மனதார உங்களுடைய இந்த பலனெல்லாம் நீங்கள் அனுபவித்து நல்லபடியாக இதை நீங்கள் அனுபவித்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும். இது எல்லாமே ஒரு அந்த காலத்தில் இருந்து இந்த பழைய நூல்களில் இருந்து இதை ஆராய்ச்சி செஞ்சு பல பேர் இதை பலன் அடைஞ்சதுனால இந்த எளிய பரிகாரம் உங்களுக்கு இது சமர்ப்பணமாக வருது. அதனால் இது நல்லபடியாக செய்துட்டு வாங்க. நன்றி.